Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு நான் பிரெட் யூஸ் பண்ணாம பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஈஸியா சுலபமா செஞ்சிடலாங்க. பிரெட் இல்லாம எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரெசிபியை பாருங்க ஸ்கிப் பண்ணாம. ஃபர்ஸ்ட் மின்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா அலசி எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் பாதி சைஸ் லெமன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மின்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் நான் கடலை மாவு 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச ரவையை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 10 நிமிஷம் நல்லா இருக்கட்டும், அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இதில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். நான் ஸ்வீட் கார்ன் 1 கப் அளவுக்கு வேக வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேஸ் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இதுக்கு நான் ஈனோ சேர்த்துக்கிறேங்க. ஈனோ ஃப்ரூட் சால்ட் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இல்லை தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சி. நம்ம இப்போது பேனில் ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கணுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை தவாவில் கூட ஊற்றலாம். நான் இந்த பேனில் ஊற்றுறேன். இப்போது ஒரு குழி கரண்டி ஊற்றிட்டு நல்லா தோசை மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. குட்டி குட்டியாக ஊற்றிக்கிட்டால் இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம். மேலே நல்லா வேகட்டும். இப்போ நான் சிம்லேயே வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துருங்க. இதை இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரே சைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போது ஒரு டிஃபன் பாக்ஸில் இதை கட் பண்ணிக்க போகிறேன். ஒரே ஷேப்பில் சின்ன சின்னதாக.
எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதை கூட நம்ம வெங்காயம் தாளிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இப்போ மயோனீஸ் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மின்ட் சட்னி இருக்குது இல்லையா, அதையும் நம்ம இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நான் மசுரலா சீஸ் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சீஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் இல்லைன்னா பேனில் நம்ம திருப்பி போட்டு இப்போ சர்வ் பண்ணலாங்க. இது வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேனில் நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அருமையான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் இல்லாமல் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவில் சுலபமாக நம்ம செஞ்சுட்டோங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக யார் வேணாலும் செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.